அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழ இருக்கு. அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல மிதுன ராசினியர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பா இந்த ஒரு விஷயத்தை எப்படியாவது வாங்கி வீட்டில் வையுங்கள். அது மட்டுமில்லாமல் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய 5 முக்கிய விஷயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் மிதுன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்கிறதுங்க. அதாவது இந்த 2025ஆம் ஆண்டில் 2 கிரகணங்கள் நடைபெற இருக்கு. நாட்காட்டியை பொறுத்தவரை 2 கிரகங்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த தேதியில் நடைபெறுகின்றன. அத்தகைய நாளில் நாம் மிதுன ராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் சூரிய கிரகணம் ஒரு முக்கிய வானியல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்து மதம் மற்றும் ஜோதிடத்திலும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் பற்றி சாஸ்திரங்கள் பல விதிமுறைகளை கூறுகின்றன. சூரிய கிரகணம் என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ சந்திரன் வரும் ஒரு வானியல் நிகழ்வு ஆகும். வானியல் நிகழ்வு ஒரு காட்சி மட்டுமல்ல, உலகில் பல்வேறு பகுதிகளில் கலாச்சார, அறிவியல் மற்றும் வானியல் முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளது. அந்த வகையில் வரும் 2025ஆம் ஆண்டில் 2 சூரிய கிரகணங்கள் நிகழ இருக்கு. இது ஒரு மத கண்ணோட்டத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. முதலில் 2 கிரகங்களும் பகுதி கிரகங்களாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம். 2025ஆம் ஆண்டு கிரகணம் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த சூரிய கிரகணம் இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய 2வது சூரிய கிரகணம் ஆகும். அதாவது செப்டம்பர் மாதம் 2025 21ஆம் தேதி அன்று நிகழும் சூரிய கிரகணம் பகுதி சூரிய கிரகணமாகவே இருக்கும். இந்த கிரகணம் இரவு 11 மணி அளவில் தொடங்கி அதிகாலை 4 மணி வரை நீடிக்க இருக்கு. இந்த கிரகணமும் இந்தியாவில் தென்படாது. இந்த கிரகணம் ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடலில் பகுதிகளில் மட்டுமே தெரியும். பஞ்சாங்கத்தின்படி முதல் கிரகணம் சைத்ரா அமாவாசை நாளில் நடைபெறுகிறது. 2வது சூரிய கிரகணம் பித்ருபட்சம் என்று சொல்லக்கூடிய மகாலயபட்சத்தின் சர்வ பித்ரு அமாவாசையான மகாலய அமாவாசை நாளில் நடைபெறுகிறது. 2 தேதிகளிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. சைத்ர நவராத்திரி சைத்ர அமாவாசைக்கு பிறகு தொடங்குகிறது மற்றும் முன்னோர்கள் சர்வ பித்ரு அமாவாசையில் அனுப்பப்படுகிறார்கள். முதல் சூரிய கிரகண நாளில் சனி அமாவாசையும் உள்ளது. இந்த நாளில் சனி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். சனியின் பெயர்ச்சி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். ஏனென்றால் சனீஸ்வரரை விட்டு வெளியேறி குருவின் ராசியில் நுழைகிறார். இது அனைத்து ராசி அறிகுறிகளும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா அமைகிறது. அப்படிப்பட்ட இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய தருணங்கள்ல மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி அமாவாசை நாளில் சைத்ர அமாவாசை நாளில் சூரிய கிரகணம் ஏற்படும் போது தானத்தின் பலன் அதிகரிக்கும். இந்த நாளில் நீராடி தானம் செய்ய வேண்டும். இந்த நாளில் செய்யப்படும் நன்கொடைகள் நிறைய பலன்களை தரும் என்று கூறப்படுகிறது. எனவே 2 நாள் கிரகணத்துடன் ஏழைகளுக்கு நன்கொடை வழங்க வேண்டும் எனவும் கூறப்படுகிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய 5 விஷயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, செப்டம்பர் 21ஆம் தேதி அன்று காலையில், அதாவது 22ஆம் தேதி அன்று காலையில் எழுந்ததும் குளித்து விட வேண்டும். கல், உப்பு, மஞ்சள், வேப்பிலை கலந்த நீரால் குளிக்க வேண்டும். அதே போல 2வதாக பிறகு கல், உப்பு, மஞ்சள் கலந்த நீரால் வீடு மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும். கல், உப்பு, மஞ்சள் கலந்த நீரை வீடு முழுவதும் தெளித்து விட வேண்டும். 3வதாக வீட்டில் உள்ள சாமி படங்களை மஞ்சள் கலந்த நீரில் துடைத்து விட்டு வீட்டில் ஏதாவது தீர்த்தம் இருந்தால் பூஜை அறையில் தெளித்து விடலாம். பூஜை அறையையும் வீட்டையும் புனிதமாக்கிய பிறகு வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு நெய்வேத்தியம் படைத்து வழிபட வேண்டும். வீட்டில் சாமி சிலைகள், வேல் ஏதாவது வைத்திருந்தால் பால், சந்தனம், மஞ்சள், நீர், தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும். சாமிக்கு நெய்வேத்தியத்தை முதலில் மற்றவர்களுக்கு கொடுத்த பிறகுதான் நாம் சாப்பிட வேண்டும். வீட்டில் உள்ள வாகனங்களையும் சுத்தமான தண்ணீரில் சுத்தம் செய்து எலுமிச்சை கட்டுவதால் கிரகணத்தால் ஏற்பட்ட அபரிமிதமான தீய சக்திகளின் பாதிப்புகளிலிருந்து மீளலாம். அதே போல் 5வதாக மிதுன ராசினியர்களான நீங்கள் கிரகணத்திற்கு பிறகு தான தர்மங்கள் செய்வது மிக
மிகவும் விசேஷமானதாகும். அதிலும் பால், அரிசி, தானியங்கள் போன்றவற்றை தானம் செய்வது மேலும் மேலும் சிறப்பு. இல்லாவிட்டால் முடிந்த அளவிற்கு 2 பேருக்காவது அன்னதானம் செய்யுங்கள் என கூறப்படுகிறது. அந்த வகையில் இந்த மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல நீங்கள் கடைபிடிக்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது, கண்ணுக்கு பாதுகாப்பு. கிரகத்தினத்தை நேரடியாக பார்ப்பது மிகவும் ஆபத்தானது. வடிகட்டிகள் என்று சொல்லக்கூடிய சோலார் ஃபில்டர் உள்ள கண்ணாடிகளை அல்லது தொலைநோக்கி மூலமாக மட்டுமே பார்க்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளில் தியானம் மற்றும் பிரார்த்தனை, பல ஆன்மீக நம்பிக்கைகளின் கிரகணத்தின் போது தியானம் செய்வது மற்றும் மந்திரங்களை ஜபிப்பது ஆன்மீக சக்திகளை அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. வீட்டில் இருக்க வேண்டும். தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும். கிரகணத்தின் போது அதிக அளவு வெளியில் இருப்பதை தவிர்க்க வேண்டும். அதே போல உணவுகளை ஓடி வைத்து பாதுகாக்க வேண்டும். கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள் கெடக்கூடும் என்பதால் அவற்றை மூடப்பட்ட உறைமூடிய பானைகளில் வைத்திருக்கவும். சிலர் துளசி இலை அல்லது தர்ப்பை பொருட்களை உணவில் வைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். கிரகணத்திற்கு பிறகு தூய்மையாக குளிக்க வேண்டும். கிரகண நேரத்திற்கு பிறகு பரிசுத்தமாக குளித்துவிட்டு வீட்டின் சூழலை தூய்மைப்படுத்துவதே நல்லது. சாத்வீக உணவுகளை சாப்பிட்டு கிரகண நேரத்தில் முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் உணவு சாப்பிட வேண்டும் என்பவர்கள் பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், நட்ஸ், பால் பொருட்கள் ஆகியவற்றை சாப்பிடலாம். குறிப்பாக மிதுனராசினியர்கள் இந்த சூரிய கிரகணத்தின் போது நீங்கள் தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது, நேரடியாக பார்க்க வேண்டாம். சூரியனை நேரடியாக பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். இதன் கண்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது, கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் இதனால் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம். கிரகண நேரத்தில் உறங்க வேண்டாங்க. கிரகணத்தின் போது உறங்குவதை பலர் தவிர்க்கிறார்கள். ஏனெனில் அது உடல் மற்றும் மனச்சோர்வை அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. அதே போல மிதுனராசினியர்கள் கிரகணத்தின் போது சமைத்த உணவுகள், வெங்காயம், பூண்டு, அசைவம் ஆகியவற்றை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இவைகள் உடலுக்கு தீங்கினை ஏற்படுத்தும். கூர்மையான ஆயுதங்கள் பயன்படுத்தக்கூடாது. கத்தி, கத்திரிக்கோள் போன்ற கூர்மையான ஆயுதங்களை சூரிய கிரகணத்தின் போது பயன்படுத்தக்கூடாது எனவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மிதுனராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ஜென்மத்தில் குரு பகவானும், கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேதுவும், சுக்கிரன், கன்னி ராசியில் சூரியனும் புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரன் 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் பலம் பெற்ற நிலையில் இருப்பதால சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உருவாகக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பொருள் வரத்து உண்டு. ஆரோக்கியம் சீராக இருக்குங்க. தொழில் வளம் பெருக இருக்குது. வெளியூர் பயணங்களால் பலன் உண்டுங்க. வெளிநாடு வேலைக்கு முயற்சித்து வருபவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் இந்த தருணங்கள்ல தொடர்ந்து உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்து கொண்டே இருக்குங்க. அதே போல் உதிரி வருமானம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்குது. இந்த தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படலாங்க. அந்த வகையில மிதுன ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இன்றைய நாள் மகாலய அமாவாசை என்பதால் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மட்டுமில்லாமல் உங்களால் இயன்ற யாராவது ஒருவருக்கு அன்னதானம் அளியுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.